பாகம் 261. அவந்திகா ஸ்டடி ரூமில் இருந்து வருவதற்கு இரவு 10 மணி ஆகியிருந்தது. அட கடவுளே, இவ்ளோ நேரம் ஆகிருச்சா? ஆனாலும் அவந்திகா, நீ தீயாத்தா வளைச்சிருக்க என்று தன்னை தானே மெச்சிக் கொண்டவள் பெட்ரூமிற்கு சென்று மெத்தை முழுவதையும் ஆக்கிரமித்து படுத்தாள். அங்கு அரவிந்த் என்ற ஒரு ஜீவன் இருப்பதையோ, அவன் இவளுக்காகத்தான் தூங்காமல் காத்திருக்கிறான் என்பதையோ துளி கூட கண்டு கொள்ளவில்லை. மெத்தையில் படுத்த பிறகும் கூட அவள் கண்டுபிடித்த புது காம்பினேஷனை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா உள்ளே வந்ததும் வெளியே சென்ற அரவிந்த் இப்போது தட்டில் உணவோடு ரூமிற்குள் வந்தான். அவன் வந்து அவந்திகாவின் அருகில் நின்றும் கூட அவந்திகா அவனை கண்டு கொள்ளவில்லை. ஆனாலும் இவ கேம்னு வந்துட்டா என்ன கூட கண்டுக்க மாட்றா என்று நினைத்தவன் தொண்டையை செருமினான். ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அவந்திகா அங்கு அரவிந்தான் நிற்கிறான் என்றதும் நன்றாக கூட அவனை பார்க்காமல் மீண்டும் தனது கற்பனையான கேமிங் உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாள். ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர், பார்த்துட்டும் கண்டுக்காம சீன போடுற என்று நினைத்தவன், அவந்திகா மேடம், நீங்க ஆர்டர் பண்ணின ஃபுட் ரெடி என்று ஏதோ ஹோட்டலில் வேலை செய்யும் சர்வர் போல அவன் பவ்யமாக சொல்லவும் அவந்திகாவிற்கு சட்டென சிரிப்பு வந்தது. இப்போதுதான் அவனை பார்த்தவள் அவன் கையில் உணவை பார்த்ததும் தான் தான் இன்னும் சாப்பிடவில்லை என்பதே அவள் ஞாபகத்திற்கு வந்தது. இதுவரை அரவிந்த் அவந்திகாவிற்காக இப்படியெல்லாம் செய்தது இல்லை. இப்போது அவனை பார்ப்பதற்கு அவ்வளவு கியூட்டாக தெரிந்தான். அவளுக்கு கொஞ்ச நேரம் அவனை சீண்டி விளையாட வேண்டும் போல் தோன்றியது. என்னது, நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே. எனிவே, எடுத்துட்டு வந்துட்டீங்க, அப்படி வச்சுட்டு போங்க என்று அவந்திகா சொன்னதும் மிஸ்ஸஸ் அரவிந்துக்கு ரொம்பத்தான் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு என்று குறும்பாக சொன்ன அரவிந்த் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, இப்ப நீயா சாப்பிடுறியா இல்ல நானா சாப்பிட வைக்கணுமா என்றான். அரவிந்த் ஊட்டிவிட்டால் அவந்திகாவிற்கு என்ன கசக்கவா போகிறது? கையை தலைக்கு வைத்து அரவிந்தின் பக்கமாக திரும்பி படுத்தவள் அரவிந்தை பார்த்து குறும்பாக புன்னகைத்து ஆப்ஷன் பி என்றாள். அவந்திகா படுத்திருக்கும் நளினமும் அவள் கண்ணடித்து அவனிடம் பேசிய விதமும் அரவிந்தை கிறங்கடித்தது. அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தவன், நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா கடைசியில என்ன சாப்பிட வச்சிருவ போல என்றான். அவன் பார்வை முழுவதும் அவந்திகாவின் கழுத்துக்கு கீழே அவள் ஆடை விலகலில் லேசாக எட்டி பார்த்து கொண்டிருந்த அவளது வெண்ணிற மார்பில் படிந்திருந்தது. அவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் என்பதையே புரிந்து கொள்ளாத அந்த அப்பாவி பெண், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே இல்ல என்று சொல்லி எழுந்து அமர்ந்தாள். அவள் செய்யும் ஒவ்வொரு செய்கையும் அவனை தூண்டி விடுவதாகவே இருந்தது. இதற்கு மேல் இங்கு இருந்தால் அவளை சாப்பிடக்கூட விடமாட்டோம் என்று நினைத்தவன் சாப்பாட்டை அருகில் இருந்த டேபிளில் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அரவிந்த் என்று சினுங்கிய அவந்திகா, நான் சாப்பிட மாட்டேன் என்று குழந்தை போல் குழைந்தவள் கோபமாக அரவிந்திற்கு எதிர்ப்புறத்தில் திரும்பி படுத்தாள். இன்று அவள் வேண்டுமென்றே செய்கிறாளா, இல்லை அரவிந்த் தன் கண்ட்ரோலை எல்லாம் இழந்து அவ்வளவு பலவீனமாக மாறிவிட்டானா என்று தெரியவில்லை. அவள் கோபம் கூட அவனை கிறங்கத்தான் வைத்தது. நீ சாப்பிடணும்னு நான் நல்ல எண்ணத்துல சொன்னேன், பட் நீ கேக்குற ஐடியால இல்ல என்று சொன்னவனின் உதடுகள் முட்டிக்கு மேலே ஆடை விலகி அவனுக்கு ஃப்ரீ ஷோ காட்டிக் கொண்டிருந்த அவள் தொடைகளில் இருந்தது. அதிர்ந்து போனவள் சட்டென தன் காலை குறுக்கிக் கொண்டு மெத்தையின் மறுபுறத்திற்கு உருண்டு சென்றாள். அரவிந்த் அவள் தொடையில் கொடுத்த முத்தம் ஏதோ லேசாக உதட்டை ஒற்றி எடுத்தது போல்தான் இருந்தது. ஆனால் அவன் திடீர் செய்கை அவந்திகாவிற்கு உடலை சிலிர்க்க வைத்தது. அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவந்திகா பெட்ஷீட்டை எடுத்து தன்னை முழுமையாக மூடுவதற்குள் மெத்தையில் தாவி ஏறிய அரவிந்த் அவள் பெட்ஷீட்டை காற்றில் பறக்க விட்டிருந்தான். அரவிந்த், என்ன பண்றீங்க என்று அவளால் முழுமையாக கூட கேட்க முடியவில்லை. அவன் உதடுகள் அவள் உதடுகளை சிறை பிடித்திருந்தது.
எப்போதையும் விட அரவிந்தின் வேகம் என்று அவந்திகா யூகிக்கவே முடியாததாக இருந்தது. வேகமாக வேட்டையாட துடிக்கும் சிங்கத்திடம் மாட்டிக்கொண்ட சிறு மான்குட்டி போல்தான் அவந்திகா அரவிந்தின் பிடியில் இருந்தாள். ஏதோ இலக்கை துளைத்து செல்லும் புல்லட் போல அவன் நாக்கு அவந்திகாவின் உதடுகளை துளைத்து சென்றது. அவன் கைகளுக்கு அசூர பலம் வந்தது. அவள் அணிந்திருந்த இரவு உடைதான் பாவம் அவந்திகாவின் உடலோடு உரசிக் கொண்டிருக்கிறோம் என்று கர்வத்தில் திரிந்தது. இப்போது அது தரையில் ஒரு மூலையில் கிடந்தது. அரவிந்தை தள்ள முயற்சித்துக் கொண்டிருந்த அவந்திகாவின் கைகளை தனது ஒரு கையால் பிடித்து அடக்கியவன் மறு கையால் அவந்திகாவின் உடலில் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தான். அவன் செய்கை அவந்திகாவை கிறங்கடித்தது. அவள் கண்கள் சொருகியது. இப்போது முழுமையாக அவனிடம் அவன் பிடிக்குள் சரணடைந்தாள். அடுத்த 10 நிமிடம் அந்த அறை ஒரு போர்க்களம் போல்தான் இருந்தது. ஆனால் இது ஒரு இன்பமான போர். இந்த போரில் என்றும் தோல்வியே கிடையாது. போரிடும் இருவருக்குமே இன்பத்தை தரக்கூடியது. அரவிந்திற்குள் இருந்த அசூரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இயல்பான மனிதனாக மாறிக்கொண்டிருந்தான். கசங்கி போய் அந்த அறையில் திக்குக்கு ஒன்றாக கிடந்த அவர்களது ஆடையைப் போல அவந்திகாவும் திரும்பி கூட படுக்க முடியாத அளவிற்கு சோர்ந்து போய் அப்படியே படுத்திருந்தாள். எவ்வளவு நேரம் அப்படியே கடந்தது என்று தெரியவில்லை. காயமாகி லேசாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்த அவந்திகாவின் கழுத்தில் அரவிந்தின் மென்மையான உதடுகள் பட்டதும் தான் அவந்திகா கொஞ்சம் சுய நினைவிற்கு வந்தாள். காய்ந்து போன அந்த காயத்தில் ஈரம் படவும் ஏற்பட்ட எரிச்சலில் ஆ அம்மா என்று கொஞ்சம் சத்தமாகவே கத்திவிட்டாள். ஏய், சத்தம் போடாதடி, நம்ம ரூம் ஒன்னும் சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. பக்கத்து ரூம்ல அம்மா இருக்காங்க, நீ கத்துறது அவங்களுக்கு தெளிவா கேக்கும் என்று அரவிந்த் சொன்னதும் சட்டென கண்களை திறந்தவள் ஒருவித பீதியோடு அரவிந்தை பார்த்தாள். இப்போது கத்தியதெல்லாம் ஒரு பானை சோற்றில் மீதமிருக்கும் ஒரு பருக்கை போல்தான். சற்று நேரத்திற்கு முன்னால் ஏதோ ஹோம் தியேட்டரில் படம் போட்டு விட்டது போல் அல்லவா அவள் விதவிதமாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தாள். இதை நினைத்ததும் அவள் முகம் வெட்கத்திலும் பீதியிலும் சிவந்தது. அவளை பார்த்த அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. டோன்ட் வரி டார்லிங், அம்மாவுக்கு கேட்டிருந்தாலோ ஒரு பிரச்சனையும் இல்ல என்றான் கூலாக. அரவிந்த், வேணும்னே தானே நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க என்று சொன்னவள் தன் பலமெல்லாம் திரட்டி அவன் மார்பில் குத்தினாள். ஆனால் அரவிந்திற்கு அது மசாஜ் செய்வது போல்தான் இருந்தது. என்னது, நானா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறியா? நான் நல்ல பையனாத்தான் இருக்கணும்னு நினைச்சேன், நீதான் என்னை இப்படியெல்லாம் பண்ண வச்சிட்ட என்றான் சீரியஸான குரலில். நான் என்ன பண்ணனேன் என்று அவந்திகா குழந்தைத்தனமாக கேட்க, உன்னை யாரு அவ்வளோ செக்ஸி போஸ்ல படுத்திருக்க சொன்னது என்று அவள் காதோரம் கிசுகிசுத்தான். சி, போதும் அரவிந்த், பேசாதீங்க போங்க என்று சொன்னவள் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் பெட்ஷீட்டை எடுத்து தன்னை முழுவதுமாக மறைத்து கொண்டாள். இப்போது அவந்திகாவை பார்க்க அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இப்போதும் அவள் செய்கை ஒவ்வொன்றும் அவனை சீண்டிக் கொண்டுதான் இருந்தது. வேகமாக எழுந்து பாத்ரூமிற்குள் சென்றவன் நன்றாக குளிர்ந்த நீரில் குளித்து முடித்து தன் இடையை சுற்றி ஒரு டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வந்தான். அவன் வரும்போது அவந்திகா தூங்கிக் கொண்டிருந்தாள். இப்போது அவள் போர்வை அவள் தலைவரை போர்த்தப்பட்டிருந்தது. லேசாக அவள் போர்வையை விலக்கி அவளை பார்த்தவனுக்கு அவளை பார்க்க கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது. ரொம்பத்தான் முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன் போல என்று சொல்லி இன்னும் ஈரம் வடிந்து கொண்டிருந்த தன் முடியை அழுந்த கோதியவன் டேபிள் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த உணவை பார்த்தான். தட்டில் இருந்த சப்பாத்தி காய்ந்து போய் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றவன் ஃப்ரிட்ஜில் இருந்து பிரெட்டை எடுத்து டோஸ்ட் செய்தவன் மறுபுறம் ஆம்லேட் போட்டுக்கொண்டே பாலை ஒரு அடுப்பில் காய வைத்தான். அடுத்த 10 நிமிடத்தில் பிரெட் டோஸ்ட், ஆம்லேட், பால் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களது அறைக்கு சென்றான். அவன் எந்த நிலையில் விட்டு சென்றானோ அதே நிலையில் கொஞ்சம் கூட அசையாமல் அவந்திகா தூங்கிக் கொண்டிருந்தாள்.
தான் எடுத்து வந்ததை எல்லாம் அங்கிருந்த டேபிளில் வைத்தவன் மெதுவாக அவந்திகாவின் அருகில் சென்று அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தான். அவந்திகா, எழுந்துரு, கொஞ்சமாச்சும் சாப்பிடு. இன்னைக்கு மதியமும் நீ சரியா சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, எழுந்துரு என்று எழுப்பினான். எனக்கு வேணாம் என்று சொன்னவள் மறுபுறமாக திரும்பி தூங்க ஆரம்பித்தாள். அவந்திகா, நீ நல்ல பொண்ணுல்ல, கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கலாம் என்று அரவிந்த் ஒரு குழந்தையை கொஞ்சுவது போல் கொஞ்சிக் கொண்டிருக்க என்று சினுங்கியவள், ப்ளீஸ் அரவிந்த், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று குழைந்தாள். முதல் முறையாக அரவிந்த் அவந்திகாவை பார்த்த போதும் அவளை திருமணம் செய்த போதும் அவள் அவந்திகாவாகத்தான் இருந்தாள். அவள் முகம் மட்டும்தான் அவன் தியாவின் முகமாக இருந்தது. உண்மையில் இவள்தான் தான் காதலித்த பெண்ணா என்று சந்தேகம் வரும்படிதான் நடந்து கொண்டாள். ஆனால் சமீப காலமாக அவந்திகாவின் ஒவ்வொரு செய்கையும் அரவிந்திற்கு தியாவை நினைவுபடுத்துவதாகத்தான் இருந்தது. முன்பொரு நாள் இவர்கள் தீவிரமாக கேம் விளையாடி கொண்டிருந்த போது, தியா சாப்பிடவா என்று அவள் அம்மா அழைக்கும் சத்தம் கேட்டது. நீங்க வச்சிட்டு போய் தூங்குங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்ன தியா நீண்ட நேரமாக விளையாடி கொண்டே இருந்தாள். தியா, நீ இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிட்டுட்டு வா என்று ராஜன் சொல்லும் போதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் என்று அவள் ஏமாற்றிக் கொண்டே இருக்க, இப்ப மட்டும் நீ சாப்பிடலனா நான் இப்பவே இந்த கேமை ஸ்டாப் பண்ண போறேன் என்று ராஜன் சொன்னதும், இதோ இப்போது சினுங்குகிறாளே அப்படித்தான் சினுங்கினாள். ப்ளீஸ் ராஜன், சீரியஸா விளையாடல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போது அவந்திகா பேசியது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே அரவிந்தின், இல்லை இல்லை, ராஜனின் தியா பேசியது போலவே இருந்தது. ஒரு நிமிடம் நினைவுகளில் மூழ்கி இருந்தவன், தியா இப்ப மட்டும் நீ சாப்பிடலனா நான் இப்பவே இந்த கேமை ஸ்டாப் பண்ணிருவேன் என்று அவந்திகாவின் காதில் சொல்லவும் சடாரென பதறி எழுந்தாள். அவந்திகாவின் இதழ்கள் அவளை அறியாமல் ராஜன் என்று சத்தமாகவே சொல்லியது. தன் முன் நின்று கொண்டிருந்த அரவிந்தை பார்த்தவள், அரவிந்த் என்ன சொன்னீங்க, இப்ப என்ன சொன்னீங்க என்றாள் பதற்றமான குரலில். அவள் ராஜன் என்று சொல்லியது அரவிந்தின் காதுகளுக்கும் கேட்டது. இத்தனை நாட்களில் அவள் இப்போதுதான் ராஜன் என்று சொல்லி கேட்டிருக்கிறான். இது உண்மையா பிரம்மையா என்று தெரியாத நிலையில்தான் அரவிந்த் நின்று கொண்டிருந்தான். அவந்திகாவின் பதற்றமான குரலை கேட்டு சுய நினைவிற்கு வந்தவன், நான் என்ன சொன்னேன், உன்னை சாப்பிட சொன்னேன் என்று சொல்லிவிட்டு டேபிளில் வைத்திருந்த பிளேட்டை எடுத்தான். அவந்திகாவும் தனக்கு தோன்றியது கற்பனை என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவளால் அவள் நினைவிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நான் ஏன் இப்படி இருக்கேன், அரவிந்த் கூட இருந்துட்டு நான் ராஜனை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். இது நான் அரவிந்துக்கு செய்கிற துரோகம். ராஜன், நீ எனக்கு வேண்டாம், நிஜத்துல என்னை விட்டுட்டு போன மாதிரி என்னோட ஞாபகத்துல இருந்தும் போயிரு என்று தனக்குள்ளேயே மருகிக் கொண்டிருந்தாள். நீயா வாய திறக்கிறியா, இல்ல நானா திறந்து ஊட்டி விடணுமா என்று அரவிந்தின் குரல் கேட்டுத்தான் அவந்திகா சுய நினைவிற்கே வந்தாள். அரவிந்த் பிரெட்டை பீத்து அவள் வாயருகே நீட்டிக் கொண்டிருந்தான். இப்படி அவன் ஊட்டி விடுவான் என்று ஆசைப்பட்டு தானே இன்று அனைத்தும் நடந்து முடிந்தது. அதை நினைத்து சிரித்து கொண்டே அவள் சாப்பிட்டு கொண்டிருக்க திடீரென்று அவள் காதருகில் வந்தவன், ஏ மாயக்காரி, நீ இப்படியே உட்கார்ந்திருந்தேனா அப்புறம் நான் தான் கண்ட்ரோல் மீறி பண்ணிட்டேன்னு நீ என்ன குறை சொல்லக்கூடாது என்றான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு என்ன வளர்றான் இந்த லூசு பையன் என்று நினைத்தவள் கீழே குனிந்து பார்க்க அவள் போர்த்தி இருந்த பெட்ஷீட் முழுமையாக விலகி இருந்தது. அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. வேகமாக பெட்ஷீட்டை எடுத்தவள் கழுத்து வரை தன்னை மறைத்து கொண்டு சமத்தாக சாப்பிட ஆரம்பித்தாள். அவளால் அரவிந்தை நேராக பார்க்க முடியவில்லை. தலை குனிந்து கொண்டே சாப்பிட்டு முடித்தவள் அவன் நீட்டிய பாலை பார்த்ததும் ஒரு நிமிடம் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் பார்வை அரவிந்தை மொத்தமாக நொறுக்குவது போல் இருந்தது. அவன் முகம் சோகமாக மாறியது. அவன் ஏதோ சொல்ல வர அதற்குள் வேகமாக அந்த பாலை வாங்கிய அவந்திகா, இல்ல அரவிந்த், ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா இருக்கு, இதுல பால் குடிக்க இடம் இல்லைன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு
அந்த பாலை ஒரே மூச்சில் முழுமையாக குடித்து முடித்தாள். அவந்திகா என்ன சொல்ல வந்தாள் என்று அரவிந்திற்கு தெரியும். தன் தயக்கத்தை அரவிந்த் புரிந்து கொண்டான் என்பதும் அவந்திகாவிற்கு தெரியும். ஆனாலும் இருவரும் அதை பற்றி எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இந்த ரொமான்டிக் இரவை துக்ககரமான இரவாக மாற்ற இருவருக்குமே விருப்பம் இல்லை. சில காயங்களை காலத்தின் கையில் விட்டுவிட வேண்டும். நாட்கள் கடந்தால் முழுமையாக இல்லாவிடினும் இனி வலிக்காத அளவிற்காகவாவது அந்த காயம் ஆறியிருக்கும். பாகம் 262. முதல் நாள் இரவு ஏற்பட்ட அசதியில் அவந்திகா காலை 10 மணி வரை அடித்து போட்டது போல் தூங்கிக் கொண்டிருந்தாள். அரவிந்த் 9 மணிக்கு எழுந்து குளித்து முடித்து ரெடியாகி வந்து பார்த்த போதும் அவந்திகா அப்படியேதான் தூங்கிக் கொண்டிருந்தாள். அரவிந்தே அவந்திகாவின் போனை எடுத்து, இன்னைக்கு நான் ஆபீஸ் வரமாட்டேன் என்று தீக்ஷிக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு அவந்திகா எழுவதற்காக காத்திருந்தான். 11 மணி போல எழுந்து அமர்ந்தவள் கைகளை தூக்கி நெட்டி முறித்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். அரவிந்த் கொஞ்சம் கூட கண் சிமிட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்த்ததை பார்த்த பிறகுதான் தான் இருக்கும் கோலம் நேற்று நடந்தது என்று அனைத்தும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. குடுகுடுவென பாத்ரூமிற்குள் ஓடி கதவை சாற்றிக் கொண்டாள். கிளம்பி முடித்து இருவரும் கீழே செல்லும் போது கிட்டத்தட்ட மதியமாகி இருந்தது. நேற்று அரவிந்த் கொடுத்த காதல் பரிசுகளை யாருக்கும் தெரியாமல் மறைத்து ஒரு ஆடையை அணிவதற்குள் அவந்திகாவிற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. கைகள் கண்ணி இருப்பது தெரியாமல் இருக்க ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் அணிந்து சமாளித்து விட்டாள். ஆனால் கழுத்தில் இருக்கும் காயத்தை எப்படி மறைப்பது என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. காலர் வைத்த ஆடையில் கூட அவன் கொடுத்த பரிசின் தடம் நன்றாகவே தெரிந்தது. எப்படியோ ஒரு வழியாக அனைத்தையும் கவர் செய்து கீழே வந்தாள். ஹாலிலேயே அமர்ந்திருந்த மாதவியை பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாக இருந்தது. அதிலும் நேற்று இரவு இவள் போட்ட சத்தமெல்லாம் மாதவிக்கு கேட்டிருக்கும் என்று நினைக்கும் போது அவந்திகாவால் மாதவியை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அரவிந்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு ஏதோ அவன் வாள் போல் வந்து கொண்டிருந்தாள். இதற்கு முன்பு அவந்திகா எப்போதும் இப்படி நடந்து கொண்டதில்லை என்பதால் இன்று அரவிந்திற்கு அவந்திகாவை சீண்டி விளையாடுவது ரொம்பவே பிடித்திருந்தது. நல்ல வேளையாக சாப்பிடும் போது மாதவி அவந்திகாவை சங்கடப்படுத்தும் விதமாக எதுவும் பேசவில்லை. நல்லா சாப்பிடு பொம்மி என்று எப்போதையும் விட கூடுதல் உணவை வைத்ததை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. இருவரும் நேராக கேமிங் ட்ரைனிங் சென்டருக்கு சென்றார்கள். அவந்திகா தான் கண்டுபிடித்த யுக்தியை அவர்களிடம் சொல்லவும் ஆரம்பத்தில் அனைவரும் கொஞ்சம் தயங்கினார்கள். ஆனால் போக போக அவர்களுக்கு அந்த யுக்தி நன்றாக செட் ஆகிவிட்டது. மேடம், இந்த ட்ரிக் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும், நம்ம தான் வின் பண்ண போறோம் என்று அந்த டீமில் இருக்கும் ஒரே பெண்ணான ஜாக்கி ஜான் என பெயரிடப்பட்ட நிலா சொன்னாள். அடுத்த நாள் முழுவதும் இவர்கள் டீமில் இருக்கும் ஐவரும் தீயாக பிராக்டிஸ் செய்தார்கள். மறுநாள் தகுதி சுற்றுக்கு அவந்திகாவும் அவளது டீம் நபர்களோடு சென்றிருந்தாள். ஒரு ஸ்போர்ட்ஸ் தகுதி சுற்றுக்கு இத்தனை நபர்கள் வந்திருப்பார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. வருடா வருடம் இந்த காம்படிஷன் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த வருடம் போட்டியாளர்கள், பார்வையாளர்கள் என்ற கூட்டம் தள்ளி விளக்க முடியாததாக இருந்தது. இந்த தகுதி சுற்றை பொறுத்தவரை அனைவரும் அவர்களுக்கான லாட்டை எடுக்க வேண்டும். அதில் இருக்கும் நம்பர் படி அவர்களுக்கு எதிராக விளையாடும் டீமை அனௌன்ஸ் செய்வார்கள். அவந்திகாவின் சிக்யூ டீமின் சார்பாக ஆகாஷ் சென்று அவர்கள் டீமிற்கான லாட்டை எடுத்து வந்தான். உண்மையில் சில எதிரிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டும் என்பது கடவுளின் சித்தமாக இருக்கும் போது அதை யாராலும் மாற்ற முடியாது. தகுதி சுற்றிலேயே இவர்களுக்கு எதிராக வந்தது பார்பி ஜூலியின் கிங்ஸ் ஃபைட்டிங் டீம் தான். நல்ல நேரம், எடுத்த உடனே இந்த டீம் கூட தான் ஃபைட் பண்ணணுமா என்று நொந்து கொண்ட அவந்திகா பார்வையாளர்களுக்கு மத்தியில் அமர்ந்து தனது டீம் விளையாடுவதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள்.
என்னதான் அவள் டீமில் இருப்பவர்கள் கொஞ்சம் பிரபலமாக இருந்தாலும் இந்த போட்டிக்கு இந்த வருடம்தான் இவர்கள் டீம் முதல் முறையாக வருகிறார்கள் என்பதால் அவர்களுக்கு பெரிதாக எந்த ஆதரவும் இல்லை. சொல்லப்போனால் பார்வையாளர்கள் இவர்களது டீமை கண்டு கொள்ளவே இல்லை. திடீரென்று அவந்திகாவின் இடுப்பில் யாரோ கை போடவும் பயந்து போனவள் அதிர்ந்து போய் எழுந்தாள். வேறு யாரும் அல்ல, அரவிந்த் தான் மாஸ்கும் தொப்பியும் அணிந்து கொண்டு அவள் அருகில் அமர்ந்திருந்தான். அரவிந்த், நீங்க என்ன லூசா? உங்களை யார் இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும் என்று அவள் திட்டிக் கொண்டிருக்க அவள் வாயில் கை வைத்து அவளை பேச விடாமல் செய்தவன், அவந்திகா அமைதியாரு, நீயே கத்தி எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருவ போல. யாரும் நம்மள கவனிக்கவே இல்ல, சோ நீ கொஞ்சம் அமைதியா இரு என்று அவன் சொல்லவும் அவந்திகா சுற்றி முற்றி பார்த்தாள். அவன் சொல்வது உண்மைதான். யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. அனைவரும் ஆர்வமாக விளையாட்டைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது கேம் ஆரம்பித்தது. அந்த கேம் மியூசிக்கை கேட்டதுமே அவந்திகாவின் உடலில் புது ரத்தம் பாய்வது போல் இருந்தது. 8 வருடத்திற்கு முன் அவந்திகாவும் ராஜனும் இது போன்ற ஒரு போட்டியில் கலந்து கொள்ள இருந்தார்கள். ஆனால் அது அனைத்தும் வெறும் வார்த்தையாக மட்டுமே மாறிவிட்டது. அதற்கு பிறகு அவந்திகாவின் குடும்பத்திலும் எக்கச்சக்க மாற்றங்கள். அனைத்தையும் தாண்டி இப்படி ஒரு நாளில் இப்படி ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பேன் என்று அவந்திகா நினைத்து கூட பார்த்ததில்லை. இப்போது அவளால் வெறுமனே பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவளும் எழுந்து சென்று இந்த விளையாட்டில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவள் கைகள் துடித்தது. அவள் ஆர்வமாக அந்த போட்டியை பார்த்து கொண்டிருக்க அரவிந்த் கூலாக அவந்திகாவை சைட்டடித்துக் கொண்டிருந்தான். தூரத்திலிருந்து பார்ப்பவர்கள் கூட அவள் எவ்வளவு சீரியஸாக இந்த மேட்சை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிவிடுவார்கள். நாற்காலியின் ஓரத்தில் அமர்ந்திருந்தவள் எப்போது வேண்டுமானாலும் எழுந்து செல்ல தயார் என்பது போலத்தான் அமர்ந்திருந்தாள். எங்கு கேமை பார்க்கும் ஆர்வத்தில் அவந்திகா சீட்டை விட்டு கீழே விழுந்து விடுவாளோ என்ற பயம் கூட அரவிந்திற்கு வந்துவிட்டது. அவள் கைகளை தன் கையோடு இணைத்து கெட்டியாக பிடித்துக் கொண்டான். இந்த கேம் மியூசிக்கும் இது போன்ற ஒரு பெரிய அரங்கும் அவன் பக்கத்தில் அவனது தியாவும் அரவிந்தை ஏதோ செய்திருந்தது. பிணைக்கப்பட்ட அவர்களது கையையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் கையை பிடித்திருப்பதை கூட கண்டு கொள்ளாத அவந்திகா கேமில் இவர்களது டீம் ஒவ்வொரு அட்டாக் செய்யும் போதும் சந்தோஷமாக இருவரது கையையும் உயர்த்தி கத்தினாள். இவர்களது டீம் ஏதாவது ஒரு இடத்தில் சறுக்கினாள். அச்சோ, கேர்ஃபுல் என்று சொன்னவள் அரவிந்தின் தொடையிலேயே ஓங்கி குத்தினாள். ஏ ராட்சசி, குத்தணும்னா ஓன் தொடையில குத்திக்க வேண்டியது தானே, வலிக்குதுடி என்று அரவிந்த் அவந்திகாவின் காதில் சொல்லவும், ஓ சாரி அரவிந்த், உங்க தொடைய நான் கவனிக்கல என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர்கள் டீம் சறுக்கியதும் அரவிந்தின் தொடையில்தான் குத்தினாள். கேம் விளையாடல நீ ஏஞ்சலா இருப்பேன்னு பார்த்தா இப்படி சைத்தானா இருக்க. இருடி, நெக்ஸ்ட் டைம் இங்க ஒரு கல்ல தூக்கி வைக்கிறேன், அப்புறம் குத்து என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டான். முதல் ரவுண்டில் இவர்களது டீம் போராடி தோற்றது. அடுத்த ரவுண்டில் எப்படியோ போராடி கடைசி நிமிடத்தில் வெற்றி பெற்றார்கள். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் பாக்கி இருந்தது. இந்த ரவுண்டில் அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இந்த ரவுண்டில் தான் அவர்களது அந்த புது யுக்தியை பயன்படுத்த எண்ணியிருந்தார்கள். எப்படியும் அவர்கள் யுக்தியை பயன்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதால் அவந்திகா கொஞ்சம் கூட பதற்றமில்லாமல் கூலாக அமர்ந்திருந்தாள். அவள் டீமில் உள்ள மற்றவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் எதிர்பார்க்காத நேரம் கேம் துவங்கும் போது எதிரி டீம் இவர்களது சாம்பியனை லாக் செய்தார்கள். கடைசி ரவுண்டில் எப்போதும் 2 டீமும் தனது எதிராளி ஏதாவது ஒரு சாம்பியனை பயன்படுத்தாதவாறு லாக் செய்யும் ஆப்ஷன் இருக்கிறது. இதனால்தான் ஆகாஷ் யாரும் அவ்வளவாக பயன்படுத்தாத ஒரு சாம்பியனை தேர்ந்தெடுத்திருந்தான். அவர்கள்
அவர்கள் இதை லாக் செய்ததும் அவந்திகாவும் அவள் டீமில் இருக்கும் மற்றவர்களும் அப்படியே ஸ்தம்பித்து போனார்கள். 2 நாட்களாக இந்த சாம்பியனையும் அதற்கேற்ற காம்பினேஷனையும் வைத்துத்தான் பிராக்டிஸ் செய்திருந்தார்கள். இப்போது திடீரென்று அது லாக் செய்யப்பட்டதும் அடுத்து என்ன செய்வது என்றே அங்கிருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. அவந்திகா சட்டென எழுந்து நின்றாள். இது எதேச்சையாக நடந்ததாக தெரியவில்லை. இவர்களது திட்டம் எப்படியோ யார் மூலமாகவோ வெளியே கசிந்திருக்கிறது. ஆனால் 2 நாட்களாக டீமில் உள்ள 5 போனை கூட எடுக்காமல் தீவிரமாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தார்கள். கண்டிப்பாக அவர்கள் யாரும் இதை வெளியே சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. அவர்களை தாண்டி இந்த விஷயம் தெரிந்த இருவர் அவந்திகாவும் அரவிந்தும் தான். கண்டிப்பாக இதை அவள் யாரிடமும் வெளியே சொல்லவில்லை. அரவிந்த் சொல்லியிருப்பான் என்று அவளால் யோசிக்க கூட முடியவில்லை. அதே நேரம் அங்கே ஆகாஷ் அவந்திகாவைத்தான் முறைத்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே வேகமாக தன் சீட்டிலிருந்து எழுந்த ஆகாஷ் கைகளை மடக்கி டேபிளை ஓங்கி குத்திவிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே பீதியில் இருந்த மற்ற பிளேயர்கள் ஆகாஷின் செயலை பார்த்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனார்கள். அவந்திகா வேகமாக பார்வையாளர்கள் இடத்திலிருந்து எழுந்து ஆகாஷ் இருக்கும் இடத்திற்கு ஓடினாள். ஆகாஷ் அதற்குள் கீழிறங்கி சென்றிருந்தான். வேகமாக சென்று அவன் கையை பிடித்த அவந்திகா, ஆகாஷ் என்ன பண்ற என்றாள் பதற்றமாக. ஒரே இழுப்பில் அவந்திகாவின் பிடியிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டவன், என்ன பண்றேன்னா இதுக்கு மேல இந்த கேமை நாங்க எப்படி விளையாடுறது? எல்லா டீமுக்கும் அவங்க கோச் தான் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா எங்களை பாருங்க, எங்க கோச்சே எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. இனி நாங்க எப்படி விளையாடுறது? அப்படியே நாங்க போராடி இந்த ரவுண்டு வின் பண்ணினாலும் அதுல எந்த அர்த்தமும் இருக்க போறதில்ல. இப்படி ஒரு துரோகம் பண்ணினதுக்கு அப்புறம் நாங்க யாருக்காக விளையாடணும் என்று சீறினான். அவந்திகாவிற்கு அவன் நிலைமை புரிந்தது. அவன் கோபம் நியாயமானது. அவந்திகா அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில்தான் இருக்கிறாள். ஆனால் அதற்கு இது சரியான நேரமாக அவளுக்கு தோன்றவில்லை. இப்போதைக்கு எப்படியாவது இந்த கேமை கண்டினியூ செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆகாஷ், நான் இத பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆனா இப்போ இந்த டீமோட கோச்சா நான் உனக்கு ஆர்டர் போடுறேன். திரும்ப போய் ஃபைட் பண்ணு என்றாள் அதிகாரமான குரலில். அவள் சொன்னதை கேட்டு கசப்பாக புன்னகைத்த ஆகாஷ், என்னது ஃபைட் பண்றதா? இத சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? 2 நாளா நாங்க 5 பேரும் எந்த சாம்பியனை வச்சு ராப்பகலா பிராக்டிஸ் பண்ணனோமோ இப்போ அவங்க அந்த சாம்பியனவே லாக் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க ஃபைட் பண்ணணுமா? ஃபைட் பண்ணி படு கேவலமா தோக்கணும், அத நீங்க பாக்கணும். இதுதான் உங்க ஆசையா? ஆகாஷின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பாக வந்து விழுந்தன. அதே நேரம் இந்த கேம் ஆர்கனைசர்களுக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கும் நேரம் இப்படி ஒரு பிளேயர் சீட்டை விட்டு எழுந்து சென்றதும் அவர்கள் அனைவரும் குழம்பி போனார்கள். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன பிரச்சனை என்று அவர்கள் மைக்கில் கேட்கவும் அவந்திகா பதில் சொல்வதற்குள் முந்திக் கொண்ட ஆகாஷ், அவ்வளோதான், கேம் முடிஞ்சது, நாங்க விளையாட போறதில்ல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தான். அதிர்ந்து போன ஆர்கனைசர்கள், ஏன் என்னாச்சு என்றார்கள். திரும்பி அவர்களை பார்த்து கசப்பாக புன்னகைத்த ஆகாஷ் எதுவும் பேசவில்லை. நிலைமை தன் கையை மீறி செல்வதை புரிந்து கொண்ட அவந்திகா, ஆகாஷ் போதும், அங்கே நில்லு என்று சத்தமாக கத்தினாள். அருகில் இருந்தவர்கள் கூட அவள் குரலை கேட்டு அதிர்ந்து போனார்கள். ஆகாஷும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று அவந்திகாவை பார்த்தான். அவந்திகாவின் கண்களில் தெரிந்த வலியும் அவள் முகத்தில் தெரிந்த உறுதியும் ஆகாஷை நிலை குலைய வைத்தது. ஆகாஷ், இப்பவே நீங்க உங்க தோல்வியை ஒத்துக்க போறீங்களா? நீங்க ஒன்னும் இந்த 2 நாள் மட்டும் பிராக்டிஸ் பண்ணல, மாச கணக்குல இந்த கேமுக்காக பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபைட் பண்றதுக்கான நேரம் வரும்போது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போக போறீங்களா என்ன? ஆகாஷ், உங்க திறமை இந்த காம்பினேஷன்லயோ இல்ல அந்த சாம்பியன்ஸ்லயோ கிடையாது. அது நம்ம ஜஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு ட்ரிக், அவ்வளவுதான்.
அது இல்லனாலும் உங்களால விளையாட முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். அவந்திகாவின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆகாஷிற்கு தெளிவு ஏற்படுத்துவது போல் இருந்தது. அவன் கண்களில் இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கியது. ஆகாஷ், நான் இப்ப சொல்றேன், இந்த சீக்கிரட்டை மட்டும் நான் தான் வெளியே சொன்னேன்னு ப்ரூவ் ஆகிருச்சுனா அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா இப்போ இந்த கேம விளையாடி ஜெயிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா என்றால் தீர்க்கமான குரலில். ஆகாஷின் முகத்தில் ஒரு வெறி தெரிய ஆரம்பித்தது. அதே நேரம் ஆர்கனைசர்கள் பொறுமை இழந்தார்கள். இந்த தகுதி சுற்று ஒன்றும் அவ்வளவு முக்கியமானதல்ல. எக்கச்சக்க டீம் வந்து குவிந்திருப்பார்கள். இவர்களிலிருந்து சரியான டீமை தேடி எடுப்பது அவர்களுக்கு சிக்கலான வேலை. அதனால் யாராவது தானாக வெளியேறுகிறேன் என்று சொன்னால் கும்பிடு போட்டு கிளம்பு தெய்வமே என்று சொல்லிவிடுவார்கள். இப்போது ஆகாஷை பார்த்து, இப்ப என்ன நடக்குது, நீங்க விளையாடுறீங்களா இல்லையா? நீங்க விளையாடலனா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, உங்களால அடுத்த டீமை நாங்க வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க முடியாது என்று கத்தினார்கள். ஒரு நிமிடம் அவந்திகாவை பார்த்த ஆகாஷ் இப்போது கோபமாக ஆர்கனைசிங் டீமை பார்த்து, நீங்கெல்லாம் கண்ணை மூடிட்டே தான் பாப்பீங்களா? அதான் நான் பிரேக்னு போட்டுட்டு தானே வந்திருக்கேன். ஏன் நான் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாதா? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க இன்னொரு டீமை விளையாட வச்சிருவீங்களா? நான் போகல, சந்தோஷமா அப்படியே வந்து விளையாடுறேன் என்று சொன்னவன் நேராக தனது கம்ப்யூட்டர் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அவந்திகாவின் முகத்தில் இப்போதுதான் ஒரு திருப்தி தெரிந்தது. அதுவும் ஆகாஷ் ஆர்கனைசிங் டீமை மிரட்டிவிட்டு சென்றதை பார்த்து சிரித்து கொண்டு நின்றாள். நடந்த கலவரத்தில் அவந்திகா அரவிந்தை கவனிக்கவே இல்லை. அவர்களது சீக்ரெட் லீக் ஆகிவிட்டது என்று தெரிந்ததிலிருந்து அரவிந்தின் முகம் பதற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. டீமில் உள்ள யாரும் ரகசியத்தை வெளியே சொல்லவில்லை. அவந்திகாவும் சொல்லவில்லை என்றால் யார் அதை பார்பி ஜூலிக்கு சொல்லியிருப்பார்கள்? ஒருவேளை இது எதேச்சையாகத்தான் நடந்திருக்குமோ? பாகம் 263. நான் ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாதுல, சரி நான் போகல என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் மீண்டும் விளையாட செல்லவும் இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஆர்கனைசிங் கமிட்டியில் இருந்தவர்கள் பேந்த முழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போதைக்கு அவந்திகாவின் டீமில் இருக்கும் ஐவருக்கும் தங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஆயுதமாக இருந்தது. தன் சீட்டில் சென்று அமர்ந்த ஆகாஷ் அவந்திகாவை திரும்பி கூட பார்க்காமல் விளையாட ஆரம்பித்தான். டீமில் இருந்த அனைவருமே பதற்றத்தில் இருந்ததால் இப்போது ஆகாஷ் தான் மொத்த டீமிற்கும் பலமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அவன் தேர்ந்தெடுத்திருந்த சாம்பியனும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறன் கொண்ட சாம்பியன் தான். ஆரம்பத்தில் இரண்டு டீமும் சரிக்கு சமமாகத்தான் இருந்தார்கள். அவர்களது போட்டி நிகராக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஆகாஷின் கை ஓங்கி இருந்தது. எதிரி டீமின் வீரனை அவன் துரத்தி கொண்டு போகும்போது இங்கே அவந்திகா கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாள். ஆகாஷ், இப்ப அவனை துரத்திட்டு போறதுக்கு இது சரியான டைம் இல்ல என்று தன் காதில் மாட்டியிருந்த ஹெட்போனில் சொன்னாள். ஆனால் ஆகாஷ் அதை கேட்கவில்லை. அடுத்த நொடி அவன் தாக்கப்பட்டான். டீம் லீடரே சாய்ந்த பிறகு டீமில் இருந்த மற்றவர்களும் பதற்றமானார்கள். என்னதான் அவந்திகா அவர்களுக்கு சரியான வழிகளை சொன்னாலும் அவளை யாரும் நம்பும் நிலையில் இல்லை. அவள் சொல்வதை கேட்காமல் ஒவ்வொருவராக இறந்து கொண்டிருக்க, ஓகே கூல், யாரும் பதறாதீங்க, நாம இந்த கேமை வின் பண்ணிரலாம் என்றாள் அவந்திகா. இதை கேட்ட ஆகாஷிற்கு கோபம்தான் வந்தது. நீங்க ஃபர்ஸ்ட் வாய மூடுங்க, இங்க நான் தான் லீடர், என் டீமை எப்படி கைட் பண்றதுன்னு எனக்கு தெரியும் என்று சீறினான். அவன் சொல்வதை கேட்ட அவந்திகா அதிர்ந்துதான் போனாள். அவன் சொல்வது சரிதான். இது போன்ற நேரங்களில் டீமை லீடர் கைட் செய்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் ஆகாஷ் குழப்பத்தில் இருந்ததால் அவந்திகா சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அதுவே பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்று நினைத்தவள் பேசுவதை அப்படியே நிறுத்தினாள். அடுத்து வந்த 10 நிமிடங்கள் இவர்களது டீம் தொடர்ந்து தோல்வியைத்தான் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள்.
அவந்திகாவிற்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நகத்தை கடித்துக் கொண்டு பதற்றமாக பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவர்கள் டீமில் இருந்த ஒரே ஒரு பெண் பிளேயரான நிலா ரெஸ்ட் ரூம் போக வேண்டும் என்று பிரேக் சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள். அவள் செய்ததும் நல்ல காரியமாகத்தான் இருந்தது. டீமில் அனைவரும் கொஞ்சம் பொறுமையானார்கள். அடுத்து என்ன செய்வது என்று ஒருவரோடு ஒருவர் டிஸ்கஸ் செய்வதற்கும் இது நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. நிலா திரும்பி வந்த பிறகு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. சரியாக 3 நிமிடத்தில் கேம் முடிந்தது. எதிர்பாராத வெற்றி. அவந்திகாவின் டீம் தான் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதும் டீமில் இருந்த 4வரும் நிலாவை நிலத்தில் கால் வைக்க விடாமல் அவளை தங்களது தோளில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். பிரேக்கிற்கு பிறகு நிலாவால் தான் அவர்களது டீம் வெற்றி பெற்றது. ஆகாஷை கையிலேயே பிடிக்க முடியவில்லை. குதித்துக் கொண்டிருந்தான். உண்மையில் அவர்கள் வைத்திருந்த காம்பினேஷனை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருந்தால் கூட இவ்வளவு மகிழ்ந்திருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது அவர்களது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது. கேம் முடிந்ததும் வேறு எங்கும் செல்லாமல் அனைவரும் இவர்கள் பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த அந்த வீட்டிற்குத்தான் சென்றார்கள். அவந்திகாவும் அரவிந்தும் உள்ளே நுழையும் போதே ஆகாஷ் வாசலிலேயே கோபமாக நின்றிருப்பதை பார்த்தார்கள். இவர்களை பார்த்ததும் அவந்திகாவை ஒரு புழுவை போல் அருவருப்பாக பார்த்தவன் அவள் பேசுவதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் நேராக அரவிந்தை பார்த்து பேச ஆரம்பித்தான். அரவிந்த், நான் இப்ப சொல்றேன், இனிமே இந்த டீம்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா இந்த அவந்திகா இருக்கணும். யாரு உங்களுக்கு வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்றான். ஆகாஷ் சொல்வதை டீமில் இருந்த மற்றவர்களும் தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வெற்றியால் கிடைத்த சந்தோஷம் இப்போது ஒரு நொடியில் காணாமல் போயிருந்தது. அவந்திகா தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டவள் அனைவரையும் தீர்க்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். கண்டிப்பா இந்த வேலைய அவந்திகா செஞ்சிருக்க மாட்டா என்று அரவிந்த் சொன்னதுதான் தாமதம். ஓ, அப்போ இந்த நிலைமையிலயும் நீங்க அவந்திகாவுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க? இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேனா எனக்கு மரியாதை இல்ல என்று சொன்ன ஆகாஷ் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி சென்றான். 2 அடி முன்னே எடுத்து வைத்த அரவிந்த், ஆகாஷ் ஒரு நிமிஷம், நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோங்கிறத நீ மறந்துடாத. அந்த அக்ரிமெண்ட்ல தெளிவா நீ இன்னும் 2 வருஷத்துக்கு எங்க டீமுக்காக விளையாடுவேன்னு எழுதி சைன் போட்டு கொடுத்திருக்க என்றான். அதுக்கான பெனாலிட்டி எவ்வளவா இருந்தாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். ஏன் மேல கேஸ் போட்டதுனாலும் போட்டுக்கோங்க என்று சொன்ன ஆகாஷ் நிற்காமல் வெளியே சென்றான். அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக, போதும் நிறுத்துங்க என்று கத்தினாள் அவந்திகா. ஆகாஷ் திரும்பி பார்த்தான். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்துவிட்ட அவந்திகா, நான் நம்ம சீக்ரெட்டை லீக் பண்ணலன்னு என்னால இப்பவே ப்ரூவ் பண்ண முடியும் என்றாள். ஆகாஷ் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, நிலா நீ சொல்லு என்றாள் அவந்திகா. கொஞ்சம் தயங்கிய நிலா, நான் பிரேக் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போனேன்ல, அங்க அவந்திகா மேடம் அடுத்து எப்படி விளையாடணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதைத்தான் நான் கேட்டேன். அதனாலதான் நம்ம இப்போ வின் பண்ணிருக்கோம் என்றாள். அவள் சொன்னதை யாராலும் நம்ப முடியவில்லை. நிலா, அப்போ அவந்திகா சொன்னதாலதான் நீ அந்த கோட்டையை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணினியா என்று அதிர்ந்து போய் ஆகாஷ் கேட்கவும், ஆமா என்று நிலாவிடமிருந்து பதில் வந்தது. கேட்டுக்கிட்டீங்களா? நான் மட்டும் நம்ம சீக்கிரட்டா ஆப்போசிட் டீமுக்கு வித்திருந்தா நான் ஏன் திரும்ப நம்ம வின் பண்றதுக்கான ஐடியாவை சொல்லணும் என்று அவந்திகா கேட்கவும் அனைவருக்குமே அவள் கேட்பது சரி என்றுதான் தோன்றியது. ஆகாஷ் மட்டும், நீங்க சொல்லி இந்த கேமை நாங்க வின் பண்ணிருக்கலாம், அதுக்காக எப்படி உங்களை நம்ப முடியும்? இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. 2 நாளா நாங்க யாரும் வெளியே போகவும் இல்ல, எங்க போனையும் எடுக்கல. சோ நாங்க யாரும் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி உங்களை தவிர வேற யாரும் சொல்லிருக்கவும் வாய்ப்பில்ல என்று சொல்லிய ஆகாஷ் அவந்திகாவையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்தான். ஆகாஷ், நான் உங்களை தப்புன்னு சொல்லல, உண்மைதான். என்ன தவிர வேற யாராலையும் இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகியிருக்க வாய்ப்பில்லதான். ஆனா நான் இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணல. என்ன சார்ந்த யாராவது கூட இத லீக் பண்ணிருக்கலாம். நான் செக் பண்றேன் என்றாள். ஓ,
இப்படியெல்லாம் பேசுறதால நீங்க ஈஸியா தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா என்றான் ஆகாஷ். இல்லவே இல்ல என்று அவந்திகா பொறுமையாக பதில் சொல்லவும் ஆகாஷின் கோபம் கொஞ்சம் குறைந்தது போல் இருந்தது. மிஸ்டர் அரவிந்த் கூட உங்களுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று சொன்னவள் அரவிந்தை கோர்த்து விட்டு எஸ்கேப் ஆகிவிட்டாள். எப்படியோ இருவரும் மாறி மாறி பேசி ஒரு வழியாக அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள். காரில் செல்லும் போது, அரவிந்த், இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த திட்டத்துக்கான முழு ஐடியாவும் உங்க ஸ்டடி ரூம்ல தான் பண்ணேன். அதோட மொத்த ஐடியாவையும் உங்க ஸ்டடி ரூம்ல இருந்த ஒரு பேப்பர்ல தான் நோட் பண்ணேன் என்று சொன்னவள் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு, அது அரவிந்த், அன்னைக்கு அந்த போட்டோ பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க நம்ம வீட்ல இருந்த வேலையாளுங்களை எல்லாம் நல்லா செக் பண்ணி தானே வேலைக்கு அலோ பண்ணீங்க. சோ இனி நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் என்றாள். கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்தவன், வீட்டுக்கு போனதும் சிசிடிவி கேமரால பார்க்கலாம் என்றான். நல்ல ஐடியா அரவிந்த் என்று அவந்திகாவும் அதற்கு சரி என்றாள். வீட்டிற்கு சென்றதும் இருவரும் வேகமாக சென்று 2 நாட்களாக என்ன நடந்தது என்று அந்த சிசிடிவி பதிவை செக் செய்து கொண்டிருந்தார்கள். என்னதான் நேரடியாக ஸ்டடி ரூமில் கேமரா இல்லை என்றாலும் அந்த காரிடோரில் ஒரு கேமரா இருக்கிறது. அதை வைத்து யார் உள்ளே செல்கிறார்கள் என்று கண்டுபிடித்து விட முடியும். அன்று அவந்திகா ஸ்டடி ரூமில் இருந்து வந்த பிறகு அரவிந்த் கூட ஸ்டடி ரூமிற்கு செல்லவில்லை. ஆனால் நேற்று 4 மணிக்கு பிறகு சரியாக ஒரு 10 நிமிடம் சிசிடிவி பதிவிலிருந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருந்தது. அரவிந்த், இந்த வேலைய பண்ணினது யாரோ அவங்களுக்கு நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களாதான் இருக்கணும். அதான் கிளியரா ரெக்கார்டிங்க கூட எரேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க என்றாள் அவந்திகா. அரவிந்தின் முகம் இருண்டிருந்தது. இப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து கையில் ஜூஸ் டம்ளர்கள் நிறைந்த தட்டோடு மாதவி உள்ளே வந்தார். அரவிந்த், பொம்மி, வந்த உடனே நீங்க தண்ணி கூட குடிக்கல, நேரா ஸ்டடி ரூம்குள்ள வந்துட்டீங்க. எதுவும் பிரச்சனையா என்ன? இந்தாங்க, இந்த ஜூஸ குடிங்க என்று சொல்லும் ஜூஸ் டம்ளரை நீட்டினாள். அவந்திகா புன்னகைத்துக் கொண்டே ஜூஸை எடுக்க வர அதற்குள் அவள் கால் தடுக்கி மாதவியின் மீதே விழுந்தாள். அவளுக்கு ஒன்னும் ஆகவில்லைதான். ஆனால் மாதவியின் கையில் இருந்த ஜூஸ் முழுவதும் அவந்திகாவின் மீது சிந்தியது. ஐயோ பொம்மி, என்னாச்சு உனக்கு? போய் வேகமா ட்ரெஸ்ஸ மாத்து, இல்லனா ஜில்லுன்னு ஜூஸ் கொட்டினதுக்கு உனக்கு உடனே சளி பிடிச்சுக்கும் என்று மாதவி பதறினார். அவந்திகாவும் ஜூஸிலேயே குளித்தது போல் இருந்த தனது ஆடையை பார்த்து பரிதாபப்பட்டவள், ஓகே அத்தை, இப்பவே போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். அந்த நேரம் அவள் செல்போனை உள்ளேயே விட்டுவிட்டு வந்தது ஞாபகம் வர அதை எடுக்கலாம் என்று மீண்டும் அவள் உள்ளே செல்லும் போது அரவிந்தின் குரல் அவளுக்கு தெளிவாகவே கேட்டது. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்று யாருக்கும் கேட்காத மெல்லிய குரலில் கேட்டான். அவன் மெல்லிய குரலில் கேட்டதுமே அவந்திகா அப்படியே கதவுக்கு அருகிலேயே நின்று விட்டாள். என்னாச்சு அரவிந்த் என்று மாதவியின் பதற்றமான குரலை தொடர்ந்து அரவிந்தின் தெளிந்த தீர்க்கமான குரல் கேட்டது. அம்மா, நேத்ரா இங்க வந்தாளா என்றான். இதை கேட்டதும் அவந்திகா அப்படியே உறைந்து போனாள். அதைவிட அரவிந்த் யாருக்கும் கேட்டுவிடக் கூடாது என்று அமைதியாக பேசியதுதான் அவந்திகாவை உறுத்தியது. இந்த வீட்டை பற்றி நன்றாக தெரிந்தவர் அரவிந்தின் ஸ்டடி ரூமிற்குள் செல்லும் அனுமதி பெற்றவர் என்றால் அது நேத்ராவாகத்தான் இருக்க முடியும் என்ற உண்மை அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. நேத்ரா? திரும்பவும் நேத்ராவா என்று யோசித்தவளுக்கு தான் ஏதோ முக்கியமான ஒன்றை கவனிக்காமல் விட்டுவிட்டது போல் தோன்றியது. அதே நேரம் அவந்திகாவிற்கு அரவிந்த் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. இங்க பாரு அவந்திகா, அரவிந்த் உன்கிட்ட பொய் சொல்லிருக்க மாட்டாரு. அவர்தான் நேத்ரா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டார்ல, சோ கண்டிப்பா அத நேத்ரா பண்ணிருக்க மாட்டா என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மாதவியின் பதற்றமான குரல் கேட்டது. இல்ல அரவிந்த், அவ வரவே இல்ல. இதை கேட்ட அவந்திகா திருப்தி பட்டு கொள்வதற்குள், அம்மா உண்மையை சொல்லுங்க என்று அரவிந்த் தீர்க்கமாக கேட்கவும், என்னாச்சு அரவிந்த்,
என்னதான் நேத்ரா தப்பு பண்ணிருந்தாலும் இது அவ வீடு இல்லன்னு ஆகிருமா? நேத்து அவ என்ன பாக்குறதுக்கு தான் வந்தா. ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்பா, அவ்வளவுதான். கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு உடனே கிளம்பிட்டா என்றார் மாதவி. அவ எத்தனை மணிக்கு வந்தா என்ற அரவிந்தின் குரல் கோபமாக வெளிவந்தது. எத்தனை மணிக்குன்னு சரியா தெரியல, ஒரு 4 மணிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார். 4 மணிக்கு மேலையா? அப்போத்தானே அந்த ரெக்கார்டிங் காணாம போயிருந்துச்சு. அப்படின்னா என்ற அவந்திகா இதை தனக்குள் தெளிவுபடுத்துவதற்குள் அவளை நோக்கி காலடி சத்தம் கேட்கவும் அப்படியே அருகில் இருந்த பெட்ரூமிற்குள் ஓடிச் சென்றாள். நல்ல வேளையாக அரவிந்த் அவளை பார்க்கவில்லை. அடுத்த நொடி பெட்ரூமிற்குள் வந்த அரவிந்த் தன் கோட்டை எடுத்துக்கொண்டு அவந்திகாவை பார்த்து, நான் வெளியே கிளம்புறேன் என்றான். எங்க போறீங்க என்று அவந்திகா கேட்கவும் இதை எதிர்பார்க்காத அரவிந்த் கொஞ்சம் திகைத்து போனான். அது ஒரு முக்கியமான மீட்டிங் என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக வெளியே சென்றான். அரவிந்த் செல்வதையே பார்த்து கொண்டு அவந்திகா அப்படியே சிலையாக நின்றாள். ஏனென்று தெரியவில்லை, அரவிந்த் இன்று முழுவதும் யாரோ ஒருவன் போல் அவளுக்கு தோன்றினான். அவள் மனதுக்குள் இருந்த சந்தேகங்கள் முட்களாக மாறி அவளையே தாக்க ஆரம்பித்தன. அவளால் அரவிந்த் மீது சந்தேகப்பட முடியவில்லை, சந்தேகப்படாமலும் இருக்க முடியவில்லை. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை கூட முட்டாள்தனம்தான். பாகம் 264. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்று சொல்லிவிட்டு அரவிந்த் அங்கிருந்து வெளியே சென்றதும் அவந்திகா பித்து பிடித்தது போல அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தன்னிடம் பொய் சொல்கிறான், தன்னை ஏமாற்றுகிறான் என்று அவந்திகாவிற்கு தெளிவாகவே தெரிந்தது. இருந்தாலும் அவந்திகா அரவிந்த் மேல சந்தேகப்படாத, படக்கூடாது. உனக்கு எதிரா அவ்வளோ ஆதாரம் இருந்தப்ப கூட உனக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஒரே ஆள் அவன்தான் என்று அவள் மனம் சொன்னது. ஆனால் அவள் மூளையோ அதையெல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை. அரவிந்த் உன்கிட்ட பொய் சொல்றான், அவனையே நீ நம்பணும் என்று வாதாடி கொண்டிருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவள், அன்னைக்கு நேத்ரா என் மேல சந்தேகப்பட்டதுக்கே அரவிந்த் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அதனால கண்டிப்பா அவ அதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அரவிந்த் சும்மா இருக்க மாட்டாரு என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். அரவிந்த் ஒருபோதும் தன்னை காயப்படுத்தும்படி எதுவும் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அந்த நேரம் கவலையாக உள்ளே வந்த மாதவி, பொம்மி என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்று பதற்றமாக கேட்டார். அவந்திகா இன்று காம்படிஷனில் நடந்ததை மாதவியிடம் சொல்லலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் மாதவியின் உடல் நலனை கருத்தில் கொண்டு ஒன்னும் இல்லத்த என்றாள். அப்புறம் ஏன் அரவிந்த் ரொம்ப டென்ஷனா போறான்? அது ஏதோ அவரோட ஒர்க்ல ப்ராப்ளம் போல அத்த, பெருசா ஒன்னும் இல்ல, நீங்க இத நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க என்று அவர் தோளில் ஆதரவாக கையை போட்டாள். அப்போதுதான் அவந்திகா இன்னும் ஜூஸ் கொட்டிய ஆடையை மாற்றாமல் இருப்பதை பார்த்த மாதவி, என்ன பொம்மி நீ இன்னுமா ட்ரெஸ்ஸ மாத்தாம இருக்க, சளி பிடிச்சுக்கோ, போய் இப்பவே ட்ரெஸ்ஸ மாத்து என்று செல்லமாக கடிந்து கொண்டார். அவந்திகாவும் ஜூஸ் கொட்டிய தனது பேண்டை பார்த்தவள் அப்போதே அதை கழற்றி விட்டு தனது கபோர்டில் வேறு உடையை தேடிக்கொண்டிருந்தாள். அவந்திகாவின் நீண்ட அழகான கால்களை பார்த்த மாதவி, பொம்மி உனக்கு ரொம்பவே அழகான காலு, ஆனா ஏன் நீ எப்பவும் ஏதாவது தொலைன்னு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, நல்ல ஃபிட்டா போட்டா நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா என்று சொன்னவர், ஆனா பொம்மி நான் சொல்றேன், நீ கோச்சுக்க கூடாது, உனக்கு கொஞ்சம் பியூட்டி கான்சியஸே கிடையாது, உன் அழக எடுத்து காட்டுற மாதிரி நீ எப்பவும் ட்ரெஸ் பண்றதில்ல, தள்ளு, நான் உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி கொடுக்கறேன் என்று அவந்திகாவின் கபோர்டில் சென்று பார்த்த மாதவி, என்ன பொம்மி நீ அரவிந்தோட பொண்டாட்டியா இருந்துட்டு இவ்ளோ கம்மியா ட்ரெஸ் வச்சிருக்க, அதுவும் ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ் கூட உன்கிட்ட இல்ல. பொம்மி நாம இந்த வாரத்திலேயே ஒரு நாள் ஷாப்பிங் போலாம், ஓகேவா? நான் உனக்கு நிறைய நல்ல ட்ரெஸ்ஸா பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறேன் என்று சொன்னவர் அவந்திகாவின் ஹேண்ட்பேக்கை பார்த்துவிட்டு, பொம்மி இந்த பையன் அரவிந்த் உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருக்கானா இல்லையா
என்று கேட்டார். மாதவி இப்படி கேட்டதும் தான் இதுவரை தானும் அரவிந்தும் சாதாரண கணவன் மனைவி போல் வெளியே எங்கும் சென்றதில்லை என்பதே அவளுக்கு தோன்றியது. பொம்மி, இந்த அரவிந்த் இருக்கானே, கஞ்ச பைய, அதை விட அவன் ஒரு மக்கு பையன்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் கிட்ட நிறைய காசு இருக்கு. நீ தான் அதெல்லாம் செலவு பண்ணணும். நீயும் இப்படி எதுவும் வாங்காம இருந்தேனா அவன் காசு எப்படிதான் செலவாகும் என்று சொல்லிக் கொண்டிருந்த மாதவியை அவந்திகா ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். உண்மையில் தன் கண் முன் நின்று பேசுவது அரவிந்தின் அம்மாதானா என்று பார்த்து கொண்டிருந்தாள். உலகில் எந்த அம்மா தன் மகனின் காசை இவ்வளவு தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்று மருமகளுக்கு ஐடியா சொல்லிக் கொடுப்பாள்? நான் எப்பவும் அப்படித்தான் பொம்மி. நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு பில்லை எப்பவும் அரவிந்தோட தலையில கட்டிட்டு வந்துருவேன் என்று சொல்லி சத்தமாக சிரித்தவர், போன வாரம் கூட நானும் நேத்ராவும் புது டிரெஸ், ஹேண்ட்பேக் எல்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு பில்ல அரவிந்த் அக்கவுண்ட்ல இருந்து கட்டிட்டு வந்தோம் என்றார். இதுவரை மாதவி பேசியதை அவந்திகா சிரித்து கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது மாதவி சொன்ன அந்த 2 லட்சம் அவந்திகாவின் மூளையை தட்டி எழுப்பியது. அத்தை, என்ன சொன்னீங்க? 2 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களா? இது அரவிந்துக்கு தெரியுமா? அவந்திகா சாதாரணமாகத்தான் கேட்கிறாள் என்று நினைத்த மாதவி, அரவிந்துக்கு தெரியாம எப்படி இருக்கும் பொம்மி? அவன்தான் பில்லவே கட்டுனா. ஆனா பாரேன், ஒரு வார்த்தை கூட அவன் எதுவும் சொல்லல. அவனால என்ன சொல்ல முடியும் என்று மாதவி சொல்லி சிரித்து கொண்டிருக்க அவந்திகாவின் முகம் மாறியது. அப்போ நேத்ரா அரவிந்தோட காசுல தான் பர்ச்சேஸ் பண்ணாளா என்று அவந்திகா தன் மனதில் நினைத்ததை சத்தமாக சொல்லிவிடவும் மாதவிக்கு ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. அது அவந்திகா, நேத்ரா இப்பதானே சினிமால நடிக்க போறா. இப்ப இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்றாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மத்தபடி நேத்ரா எப்பவும் இப்படி ஆடம்பர செலவெல்லாம் செய்ய மாட்டா என்று மாதவி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க அது எதுவும் அவந்திகாவின் காதில் கேட்கவில்லை. அப்போ நேத்ரா அவளோட காசுல பர்ச்சேஸ் பண்ணலன்னு தெரிஞ்சும் அரவிந்த் எதுக்காக அவளை காப்பாத்தணும் என்று நினைத்தவளுக்கு 8 வருடத்திற்கு முன்பு நடந்ததெல்லாம் நினைவிற்கு வர ஆரம்பித்தது. சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு கையில் எதுவும் இல்லாமல் அகிலனும் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவந்திகா அவள் தந்தையின் நெருங்கிய நண்பனிடம் அகிலனின் ஆபரேஷனிற்காக பணம் கேட்டிருந்தாள். அவந்திகாவின் முன் பரிதாபப்படுவது போல் நடித்த அந்த பெரிய மனிதர் அவளுக்கு காசு தருவதாக நம்பிக்கை கொடுத்துவிட்டு அவந்திகாவின் முதுகுக்கு பின்னால் அவளை சிக்க வைப்பதற்கான வலையை பின்னிக் கொண்டிருந்தார். இப்போது அரவிந்த் செய்வதும் அதுபோல்தான் அவந்திகாவிற்கு தோன்றியது. அந்த ஏசி அறையிலும் அவளுக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. அவந்திகாவை பார்த்து கொஞ்சம் பதறிப்போன மாதவி, பொம்மி பொம்மி, உனக்கு என்னாச்சு என்று அவள் தோள்களை தொட்டு உலுக்கியதும் தான் அவந்திகா சுய நினைவிற்கே வந்தாள். அவந்திகாவின் மூளை மொத்தமாக ஸ்தம்பித்திருந்தது. ஆனால் மாதவியை பார்த்தவள், அத்தை, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் என்று சொன்னவள் வேகமாக தனது ஆடையை மாற்றிக்கொண்டு, அத்தை, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் இப்பவே போயாகணும் என்று சொல்லிவிட்டு மாதவியின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் வேகமாக கதவை நோக்கி சென்றாள். இப்போது அரவிந்த் கண்டிப்பாக நேத்ராவை பார்க்கத்தான் சென்றிருப்பான் என்பது அவந்திகாவிற்கு தெரிந்தது. வேகமாக ஒரு கேபை பிடித்தவள் நேத்ராவின் படப்பிடிப்பு குழு தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு செல்ல சொன்னாள். இது என்னோட தப்புதான். அன்னைக்கே நான் நேத்ரா கிட்ட கேட்டிருக்கணும். அவளோட பாவமான மூஞ்சிய பார்த்து நான் ஏமாந்துட்டேன். ஏன் நேத்ரா இப்படியெல்லாம் செய்கிறாள் என்று யோசித்தவளுக்கு மண்டையே வெடித்துவிடும் போல் இருந்தது. நேத்ராவிற்கு அரவிந்த் மீதும் மாதவி மீதும் அளவு கடந்த பாசம் இருக்கிறது. ஆனால் அவள் செய்யும் வேலை எல்லாம் அவந்திகாவிற்கு எதிராக, அதாவது அரவிந்தின் மனைவிக்கு எதிராக இருக்கிறது. அப்படி என்றால் நேத்ரா அரவிந்தை காதலிக்கிறாளா? ஆனால் இது தெரிந்தும் அரவிந்த் ஏன் நேத்ராவை பாதுகாக்க வேண்டும்? அவந்திகாவிற்கு இருந்த கோபத்தில் நேத்ராவிடம் மட்டுமல்ல, அரவிந்தின் சட்டையை பிடித்து, ஏண்டா என்னை ஏமாத்தின? உன் காதலிய வீட்லயே வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுக்கு காதல் நாடகம் போட்ட என்று
கேட்க வேண்டும் போல் இருந்தது. அரவிந்த் செய்த துரோகத்தை நினைக்கும் போதே அவந்திகாவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அந்த டாக்ஸி டிரைவர் கூட அவந்திகாவை பாவமாக ஒருமுறை திரும்பி பார்த்தவர், மேடம் ஏதும் பிரச்சனையா என்று அக்கறையாக விசாரித்தார். பாவம் அவந்திகாவால் வாயை திறந்து கூட பதில் சொல்ல முடியவில்லை. இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினாள். கைகளை இறுக மூடியவள் முடிந்தவரை தன் கண்ணீரை கட்டுப்படுத்த பார்த்தாள். ஆனால் அரவிந்தை நினைக்கும் போது அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதுவும் அரவிந்தும் நேத்ராவை காதலிக்கிறான் என்று யோசிக்கும் போதே அவள் இதயம் நொறுங்கிவிடும் போல் இருந்தது. இதே விஷயம் ஒரு 4 மாதத்திற்கு முன்பு நடந்திருந்தால் கூட அவந்திகாவால் தாங்கிக் கொண்டிருக்க முடியும். அப்போது அவள் வெறும் அக்ரிமெண்ட் வைஃப் தான். ஆனால் தற்போது அவள் வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு பின் அரவிந்தின் மீது நம்பிக்கை வைத்தாள். அவனும் ஒரு துரோகி என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நிமிடம் இப்படியே திரும்பி போய்விடலாம் என்று கூட நினைத்தாள். அவளுக்கு இந்த நிலையில் எப்படி அரவிந்தை எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. அவள் பயத்திற்கு தகுந்தாற்போல் கார் வெகு விரைவாக அந்த ஹோட்டலை அடைந்திருந்தது. அவந்திகா கீழே இறங்காமல் பீதியோடு அந்த ஹோட்டலை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த டிரைவர், மேடம் நீங்க சொன்ன ஹோட்டல் இதுதான், இங்க இறங்குறீங்களா இல்ல திரும்பி போகணுமா என்றார். மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவள் கீழே இறங்கி அந்த டாக்ஸி டிரைவருக்கு காசை கொடுத்துவிட்டு அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். ஹோட்டலுக்குள் செல்வதற்கு முன் ஒரு முறை முகத்தை அழுந்த துடைத்து கொண்டவள் உள்ளே செல்ல போக அங்கே இருந்த செக்யூரிட்டி அவளை தடுத்து நிறுத்தினார். இது போன்ற ஹோட்டலில் சாதாரணமாகவே பாதுகாப்பு பலமாகத்தான் இருக்கும். அதிலும் இப்போது இங்கே படப்பிடிப்பு குழுவினர் தங்கி இருக்கிறார்கள் என்பதால் பாதுகாப்பு மிக அதிகமாக இருந்தது. மேடம் நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இங்க தங்கி இருக்கீங்களா இல்ல யாரையாச்சும் பார்க்கணுமா என்று அந்த செக்யூரிட்டி கேட்ட கேள்விக்கு ஒரு நிமிடம் தயங்கி நின்றவள், நான் இங்க ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கேன் என்றாள். அவளை ஏற இறங்க பார்த்த அந்த காவலாளிகள், மேடம் நீங்க விசிட்டர் பாஸ் வச்சிருக்கீங்களா இல்லனா யார மீட் பண்ண வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்க நேம ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க என்றனர். இதை கேட்ட அவந்திகா ஒரு முறை தன் கையில் இருந்த போனை பார்த்துவிட்டு, ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்றவள் தன் போனில் நேத்ராவின் நம்பரை தேடினாள். சரியாக நேத்ராவிற்கு கால் செய்யும் நேரம், தியா என்ற குரல் கேட்டு ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள். எப்போதும் போல் அவளது ஆபத் பாந்தவன் சூர்யாதான். திகைப்போடு நின்றிருந்தான். அவள் தன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாள் என்று நினைத்த அந்த முட்டாள் வேகமாக அவந்திகாவின் அருகில் ஓடி வந்தான். தியா என்ன பார்க்கவா வந்த? ஆமா நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவனின் கண்களில் அவ்வளவு சந்தோஷம் நிறைந்திருந்தது. சூர்யாவை பார்த்ததுமே அந்த காவலாளிகளின் நடவடிக்கை முற்றிலுமாக மாறியிருந்தது. முதலில் அவந்திகா சூர்யாவிடம் தான் அவனை பார்க்க வரவில்லை என்றுதான் சொல்ல நினைத்தாள். ஆனால் காவலாளிகளின் மாற்றத்தை கவனித்தவள், சூர்யா நான் உள்ள வரணும், எனக்காக நீ ரெஜிஸ்டர் பண்றியா பிளீஸ் என்று கேட்கவும் வேகமாக கையை ஆட்டியவன், என்னது ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இந்த சூர்யாவோட விருந்தாளி ரெஜிஸ்டர் பண்ணினாதான் உள்ள வர முடியுமா என்ன என்று அவன் கோபமாக அங்கிருந்த காவலாளிகளை பார்த்து கேட்க, அவன் அதட்டலில் நடுங்கி போனவர்கள், தேவையே இல்ல, சூர்யா சாரோட கெஸ்டுக்கு நோ ரெஜிஸ்ட்ரேஷன் மேடம், இந்த வழியா போங்க என்று அவந்திகாவை பவ்யமாக உள்ளே அனுமதித்தார்கள். இந்த சூர்யாவுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கா? இவனை ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுலயும் ஒரு பிரயோஜனம் இருக்கு என்று அவள் நினைத்து முடிப்பதற்குள்ளாகவே, நீ அப்படியெல்லாம் நினைச்சிட முடியாது, எப்பவும் நான் உனக்கு தொல்லதான் என்பது போல வேகமாக அவளை கட்டி பிடித்தவன், தியா என்ன விஷயம், என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க என்று கேட்டுவிட்டு அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான். ஏ தியா என்னாச்சு, நீ அழுதியா? ஏன் உன் முகம் எல்லாம் செவந்திருக்கு, எதுவும் பிரச்சனையா என்று பதறினான். சூர்யா சூர்யா டென்ஷன் ஆகாத, எனக்கு ஒன்னும் இல்ல, அதோட நான் உன்னை பார்க்க வரல, இங்க ஒரு வேலை விஷயமா வந்த, நான் உள்ள வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்,
ப்ளீஸ் இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ணி வராத என்று சொன்ன அவந்திகாவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அழுத்தமாகவும் தீர்க்கமாகவும் வந்து விழுந்தன. அவள் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்த சூர்யா எதுவும் பேசாமல் அப்படியே மௌனமானான். சிறு வயதிலிருந்தே அவந்திகாவின் தீவிரமான முகம் சூர்யாவிற்கு அச்சத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. எதுவும் பேசாமல் அவன் மௌனமாக தலையசைக்கவும் அவந்திகா அதற்கு மேல் அங்கு நின்று டைம் வேஸ்ட் செய்யாமல் நேராக லிப்டிற்கு சென்று 12வது மாடிக்கு சென்றாள். அவந்திகா சென்ற லிப்ட் 12வது மாடிக்கு செல்வதை பார்த்து கொண்டிருந்த சூர்யா மற்றொரு லிப்டில் ஏறி அவனும் 12வது மாடிக்கு சென்றான். லிப்டிற்குள் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவந்திகாவிற்கு பதற்றம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. தன் கைகளை மடக்கி மூடி தன் பதற்றத்தை குறைத்து கொண்டிருந்தாள். லிப்டின் கதவு திறக்கப்பட்டது. கண்களை மூடி நேத்ராவின் அறை எண்ணை யோசித்தாள். 1218. அவள் நேராக அந்த அறையை நோக்கி நடக்க அறை கதவு முழுமையாக மூடாமல் திறந்திருந்தது. உள்ளே உரத்த குரலில் நேத்ராவும் அரவிந்தும் சண்டையிட்டு கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு தெளிவாகவே கேட்டது. உண்மையில் யார் இந்த நேத்ரா? நேத்ரா அரவிந்தை காதலிக்கிறாள் என்றால் அது தெரிந்தும் அரவிந்த் ஏன் நேத்ராவை தன் வீட்டில் வைத்திருக்கிறான்? அவந்திகா நினைப்பது போல் அரவிந்த் அவந்திகாவிற்கு துரோகம் செய்து விட்டானா? பாகம் 265. அரவிந்தும் நேத்ராவும் சத்தமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்க அவந்திகா உள்ளே செல்லாமல் வெளியிலேயே நின்று அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கவனிக்க ஆரம்பித்தாள். அவர்கள் இப்படியே எவ்வளவு நேரமாக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. சரியாக அவந்திகா அங்கு செல்லும் போது, நேத்ரா போதும் என்று அரவிந்த் கோபமாக கத்துவது கேட்டது. என்னதான் நேத்ராவின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் அவள் விடாப்பிடியாய் அரவிந்திடம் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருந்தாள். அரவிந்த் அண்ணா, நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ கிடையாது. அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது, புரியுதா என்று அரவிந்த் மீண்டும் கோபமாக கத்தினான். அரவிந்தை பார்த்து ஏளனமாக சிரித்த நேத்ரா, நான் சொல்லக்கூடாதுன்னா வேற யாரு சொல்றதுனா? நீங்க சொல்லணுமா? ஆனா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? நீங்க அவ மேல காதல்ல விழுந்துட்டீங்க என்று பதிலுக்கு கத்தினாள். நேத்ராவின் இந்த வார்த்தைகளுக்கு அரவிந்தால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தான். அரவிந்தை பார்த்து மீண்டும் ஏளனமாக புன்னகைத்த நேத்ரா, அரவிந்தண்ணா, நீங்க உண்மையிலேயே அவளை காதலிச்சாலும் அது வெறும் ஜோக்கா தான் இருக்க முடியும். உங்களால எப்படி அவளை காதலிக்க முடியும்? அவ உங்க காதலுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவ. நான் திரும்ப திரும்ப இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பேன். ஒன்னு மாத்தி ஒன்னு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பேன். அவ நம்ம ராஜேந்திரன் குடும்பத்துக்கு ஏத்தவ இல்ல. அவளே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவா என்று நேத்ரா வில்லத்தனமான சிரிப்போடு பேசிக் கொண்டிருக்க, போதும் நேத்ரா, இத்தோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேனா அவ்வளோதான் என்று அரவிந்த் சீறினான். அவந்திகாவால் அரவிந்தின் முகத்தை பார்க்க முடியவில்லை. கண்டிப்பாக இப்போது அவன் கண்கள் கோபத்தை கக்கிக் கொண்டிருக்கும் என்பது அவன் வார்த்தைகளிலிருந்து அவந்திகாவிற்கு நன்றாக புரிந்தது. இதுக்கு மேல பேசுனா என்னன்னா பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ணிர முடியும்? திரும்பவும் வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா? இல்ல எனக்கு காசு கொடுக்காம என்னோட பேங்க் அக்கவுண்ட லாக் பண்ண போறீங்களா? அதுவும் இல்லனா போலீஸ கூப்பிட்டு என்ன ஜெயில போட போறீங்களா? உங்கனால எனக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அரவிந்த் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க இப்போது நேத்ரா விசும்பிக் கொண்டே பேச ஆரம்பித்தாள். அரவிந்த் அண்ணா, நீங்க வேணும்னா 8 வருஷத்துக்கு முன்ன நடந்தது எல்லாத்தையும் மறந்திருக்கலாம். ஆனா நான் எதையும் மறக்கல. ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவள், சொல்லுங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ண என்று கேட்டுவிட்டு அரவிந்தின் பதிலுக்காக அமைதியாக காத்திருந்தாள். அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாததால் தலையை வேகமாக ஆட்டியவள், இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க தான் தப்பு பண்ணுனது. நீங்க தான் உங்க குறிக்கோளவே மறந்துட்டீங்க. இது ஒரு போலியான கல்யாணங்கிறதவே மறந்துட்டீங்க.
போலி கல்யாணம். இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவிற்கு 1000 கத்திகளை ஒரே நேரத்தில் அவள் நெஞ்சில் இறங்கியது போல் இருந்தது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சத்தம் வெளியே வராமல் வாயை பொத்திக் கொண்டு அழுதவள் அப்படியே சுவரோடு சுவராக சரிந்து கீழே அமர்ந்தாள். அதற்கு மேலும் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று யோசித்த அவந்திகா அடுத்து நேத்ரா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் வியப்பில் கண்களை விரித்தாள். அரவிந்தண்ணா, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க என்ன ஜெயில்ல போடாத வரைக்கும், நான் இப்படி சுதந்திரமா வெளியே இருக்கிற வரைக்கும் நான் அவளுக்கு இப்படி ஏதாவது தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பேன். உங்க 2 பேரையும் ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். நான் இப்ப பண்ணுனது இதுதான் தடவை கிடையாது. அதே மாதிரி இதுதான் கடைசி தடவையும் கிடையாது. உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நான் அமைதியா இருந்துருவேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க என்று வில்லத்தனமாக சொன்னவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். சிறிது நேரம் இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த அறையே நிசப்தமாக இருந்தது. அவந்திகாவும் எதையெதையோ யோசித்துக் கொண்டு உடைந்து போய் அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நேரம் கடந்தது என்றே தெரியவில்லை. நான் அவ கூட இருக்கிற வரைக்கும் யாரும் அவளை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன் என்று உறுதியான குரலில் அரவிந்த் சொன்னதை கேட்டதும் தான் அவந்திகாவிற்கு போன உயிர் மீண்டும் வந்தது போல் இருந்தது. அவள் நினைத்தது எதுவும் உண்மை கிடையாது. எப்போதும் அரவிந்த் அவளுக்காக அவள் பக்கம்தான் இருக்கிறான். இதற்கு பிறகு நேத்ராவாக இருந்தால் என்ன, தாத்தாவாக இருந்தால் என்ன, அவந்திகா அனைவரையும் ஒரு கை பார்த்து விடுவாள். அரவிந்த் அதை சொல்லிவிட்டு வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வர அவந்திகாவும் தனக்கு அருகே இருந்த படிக்கட்டில் சென்று மறைந்து கொண்டாள். அங்கிருந்து பார்ப்பதற்கு அரவிந்த் செல்வது தெளிவாகவே தெரிந்தது. அவன் தோற்றத்தில் எப்போதும் இருக்கும் கம்பீரம் இப்போது இல்லை. ஏதோ அவன் கால்களில் 1000 டன் எடை உள்ள கல் கட்டப்பட்டது போல் அவ்வளவு சோர்வாக நடந்தான். அரவிந்தை இப்படி பார்ப்பதற்கே அவந்திகாவிற்கு கவலையாக இருந்தது. அரவிந்த் லிப்டிற்குள் ஏறும்போது ஏதோ உயிரற்ற உடல் போல்தான் இருந்தான். அரவிந்த் தன் கண்களை விட்டு மறையும் வரை காத்து கொண்டிருந்த அவந்திகா இப்போது ஆக்ரோஷமாக ரூம் நம்பர் 1218 கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். சட்டென அங்கு அவந்திகாவை பார்த்ததும் அதிர்ந்து போன நேத்ரா என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்த அவந்திகா நேத்ராவாக எதுவும் பேசுவதற்கு முன்னால் முந்திக் கொண்டு, நேத்ரா, உண்மையிலே நீ யாரு என்றாள். இதை கேட்டதும் வில்லத்தனமாக சிரித்த நேத்ரா, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? இட்ஸ் ஓகே, நான் யாருன்னு சொல்றேன். எத்தனை நாளைக்குத்தான் நீயும் சஸ்பென்ஸோடவே இருப்ப என்று சொல்லிவிட்டு நேத்ரா சத்தமாக சிரித்துக் கொண்டிருக்க அவந்திகா முகத்தில் ஒரு கலவரத்தோடு நேத்ராவை பார்த்து கொண்டிருந்தாள். நேத்ரா பதில் சொல்வதற்குள் அந்த ஒரு நொடியில் அவந்திகாவின் மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றி மறைய ஆரம்பித்தன. இவ்ளோ தெளிவா நேத்ராதான் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் ஏன் அவளை சும்மா விட்டு வச்சிருக்காரு? ஏன் நேத்ரா பத்தி வீட்ல யார்கிட்டயும் சொல்லல? இந்த நேத்ராவுக்கு என் மேல என்ன கோபம்? அரவிந்தவே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த நேத்ராவுக்கு எங்க இருந்து அவ்வளோ பவர் வந்துச்சு என அவந்திகாவிற்கு விடை தெரியாத பல கேள்விகள் இருந்தன. நேத்ராவையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். எப்போதும் ஒரு முயல் குட்டி போல் பயந்து கொண்டிருக்கும் நேத்ரா இவள் இல்லை. அவந்திகாவின் கண்களை நேராக பார்த்தவள், அவந்திகா, அரவிந்தண்ணாக்கு ஒரு முதல் காதல் இருக்கிறது உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் என்று சொன்னவள் கையை கட்டிக்கொண்டு அவந்திகாவை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும் அரவிந்திற்கு ஒரு முதல் காதல் இருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, இன்று வரை அரவிந்த் அந்த முதல் காதலை மறக்காமல் இருக்கிறான் என்பதும் அவளுக்கு தெரியும். அந்த முதல் காதலி எப்போதும் அரவிந்தின் மனதிலும் நினைவிலும் நீங்காத இடம் பிடித்திருக்கிறாள் என்பது கூட அவந்திகாவிற்கு தெரியும். ஆனால் அந்த முதல் காதலுக்கும் நேத்ராவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இதை யோசித்த அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. அடுத்து நேத்ரா என்ன சொல்ல போகிறாளோ என்ற ஆர்வத்தில் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அவந்திகாவை தவிக்க வைத்து அவள் கண்களில் தெரிந்த பயத்தையும் தவிப்பையும் கண்டு ரசித்த நேத்ரா, அரவிந்த் அண்ணாவோட முதல் காதலி வேற யாரும் இல்ல, என்னோட
அக்காதான் என்றாள். என்னது, உன்னோட அக்காவா என்று சொன்ன அவந்திகா இந்த எதிர்பாராத பதிலால் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போனாள். அவள் கண்கள் ஆச்சரியத்தில் இன்னும் பெரிதாக விரிந்தது. நேத்ராவை நம்பாமல் பார்த்த அவந்திகா, நீ நீ என்ன சொன்ன என்று மீண்டும் கேட்டாள். நான் என்ன சொன்னேனா, அரவிந்த் அண்ணாவோட முதல் காதலி என்னோட அக்கான்னு சொன்னேன் என்று அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொன்னவள் ஒரு அடி அவந்திகாவை நோக்கி முன்னால் எடுத்து வைத்தாள். இப்போது அவந்திகாவின் முன்னால் நிற்கும் இந்த பெண் எப்போதும் அழுது கொண்டும் பயந்து நடுங்கிக் கொண்டும் இருக்கும் நேத்ரா கிடையவே கிடையாது. இவள் அரக்கி போல் இருந்தாள். அவள் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் எரிமலையில் இருந்து உருண்டு வந்த நெருப்பு பந்து போல்தான் இருந்தது. உனக்கு என்னோட அரவிந்தண்ணா கூட இருக்க எந்த தகுதியும் இல்ல. அவரோட இதயத்துல ஒரே ஒரு உண்மையான காதல் மட்டும்தான், அது என்னோட அக்கா மட்டும்தான். என் அக்காவை தவிர வேற யாருக்கும் அவரோட இதயத்துல இடம் கிடையாது என்று சொன்னவள் ஒரு நிமிடம் அமைதியாக அவந்திகாவை பார்த்துவிட்டு, உனக்கு கொடுத்த கர்ப்பத்தட மாத்திர எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா? வேற யாரு பண்ணிருப்பா? என்னோட வேலைதான். அப்புறம் அந்த போட்டோ, அதுவும் என்னோட வேலைதான். அரவிந்தண்ணாக்கு இந்த உண்மையெல்லாம் நல்லாவே தெரியும். அப்படி எல்லாம் தெரிஞ்சும் அவர் ஏன் என்ன பாதுகாத்துட்டு இருக்காருன்னு தெரியுமா? ஏன்னா நான் தான் என்னோட அக்காவுக்கு ஒரே ஒரு உறவு. என்னோட அக்காவும் அரவிந்த் அண்ணாவும் தான் சரியான ஜோடி. நீ எல்லாம் எந்த தகுதிய வச்சுக்கிட்டு அரவிந்த் அண்ணா பக்கத்துல நிக்க முடியும்? நீ இந்த குடும்பத்துக்கு சரியான ஆள் கிடையாது. என்னோட அக்கா அரவிந்த் அண்ணாவுக்காக அவளோட உயிரையே கொடுத்திருக்கா. அவளுக்கு முன்னாடி நீ அரவிந்த் அண்ணாவோட செருப்ப தூக்க கூட லாயக்கில்ல என்று சொன்னதும் அவந்திகா துடிதுடித்து போனாள். இதுவரை அரவிந்த் தன் முதல் காதலியை பற்றி யாரிடமும் சொன்னதில்லை. மாதவிக்கு கூட அந்த முதல் காதலியை பற்றி ஒன்றும் தெரியாது. அவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று கூட இங்கு யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் நேத்ரா சொல்வதெல்லாம் உண்மையா என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னும் அவள் அருகில் வந்த நேத்ரா, அவந்திகா, நீ என்ன பண்ணினாலும் எங்க அக்காவுக்கு சமமாக முடியாது. சோ நீயே அரவிந்தண்ணாவை விட்டுட்டு போயிடு, அதுதான் உனக்கும் நல்லது என்று சொன்ன நேத்ராவின் முகத்தில் ஒருவிதமான ஏளனச் சிரிப்பு தோன்றி மறைந்தது. அவந்திகாவின் முகம் சோகமாவதை பார்க்க பார்க்க நேத்ராவின் முகத்தில் ஒரு சந்தோஷம் தோன்றியது. அவந்திகா, உனக்கு வலிக்குதா? அழுகிறியா? ஆனா இதெல்லாம் எனக்கு போதாது. நீ இன்னும் இதை விட பெருசா அனுபவிக்கணும் என்று நேத்ரா தன் மனதில் நினைத்து கொண்டிருக்க, அதுவரை தலை குனிந்து கொண்டிருந்த அவந்திகா இப்போது தலை நிமிர்ந்து நேத்ராவை நேருக்கு நேராக பார்த்தாள். அவந்திகாவின் முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தம் தெரியவில்லை. எப்போதும் போல பொறுமையாக, ஓ, உன்னோட அக்கா தான் அரவிந்தோட ஃபர்ஸ்ட் லவ்வரா என்று கேட்டாள். அவந்திகாவின் முகத்தில் சோகம் இல்லாததை பார்த்த நேத்ராவுக்கு கோபமாக வந்தது. அத்தோடு அதிர்ச்சியாகவும் இருந்தது. சரி, உன் அக்காவே அரவிந்தோட ஃபர்ஸ்ட் லவ்வரா இருந்துட்டு போகட்டுமே, அதனால எனக்கு என்ன என்று அவந்திகா அலட்சியமாக கேட்கவும் நேத்ராவின் முகம் கருத்தது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் நேத்ரா கிட்டத்தட்ட வெறி பிடித்தவள் போல் மாறினாள். அது எப்படி உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம போகும் என்று ஆரம்பித்த நேத்ராவிற்கு அன்று படப்பிடிப்பு தளத்தில் அரவிந்த் இறுதியாக சொன்னது அவள் நினைவிற்கு வந்தது. நான் என்னோட பாஸ்ட் பத்தி அவந்திகாவுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன். இது மட்டும் அவந்திகாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்று அரவிந்த் எச்சரித்தது அவள் நினைவிற்கு வரவும் தன் பேச்சை அப்படியே நிறுத்தி கொண்டாள். அன்று அரவிந்த் இதை சொல்லும் போது அவன் குரலில் இருந்த கோபத்தை இன்னும் நேத்ராவால் உணர முடிந்தது. நேத்ரா என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க அவந்திகா கூலாக பேச ஆரம்பித்தாள். நேத்ரா, உங்க அக்காவும் அரவிந்தும் முன்னாடி எப்படி லவ் பண்ணுனாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா அரவிந்துக்காக உங்க அக்கா தன்னோட உயிரை கூட கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க அரவிந்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள நினைச்சுக்கிட்டே அரவிந்த் தன் வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுறத கண்டிப்பா விரும்பி இருக்க மாட்டாங்க
என்று சொன்னவள் கொஞ்சம் கூட தன் முகத்தில் வருத்தத்தை காட்டிக் கொள்ளாமல், இப்போதைக்கு அரவிந்தோட சந்தோஷம்னா அது நான் மட்டும்தான். சோ நான் அரவிந்த் கூட இருக்கணுமா இருக்க கூடாதான்னு நீ டிசைட் பண்ணக்கூடாது. அத அரவிந்த் தான் டிசைட் பண்ணணும். உண்மைய சொல்லணும்னா இனிமே எங்களை பிரிக்கணும்னு இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. அவந்திகா நொறுங்கி போய் ஒரு மூலையில் முடங்கி போவாள் என்று நினைத்திருந்த நேத்ராவிற்கு அவந்திகாவின் இந்த தைரியமான பேச்சு கோபத்தை ஏற்படுத்தியது. என்னது, உங்களுக்குள்ள எதுவும் வர முடியாதா? உண்மையாவா என்று சொல்லி சத்தமாக சிரித்தவள், காலம் முழுக்க அரவிந்த் மனசுல இன்னொரு பொண்ணுதான் இருக்கான்னு தெரிஞ்சும் உன்னால சந்தோஷமா இருந்துட முடியுமா? அரவிந்த் எப்பவும் என்னோட அக்காவை மறக்க மாட்டாரு. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? வீட்ல 3வது மாடியில ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அந்த ரூம மாதவி அம்மா கூட பார்த்ததில்ல. அதுல என்ன இருக்கு தெரியுமா? அந்த ரூம் ஃபுல்லா எங்க அக்காவோட ஞாபகங்கள் தான் இருக்கு என்று சொன்ன நேத்ரா வில்லத்தனத்தோடு அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தாள். எப்படியாவது அவந்திகாவை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்பதுதான் அவளது ஒரே நோக்கம். அரவிந்தின் முதல் காதலி அவந்திகா தானே. பிறகு ஏன் இந்த நேத்ரா தனது அக்காதான் அரவிந்தின் முதல் காதலி என்று சொல்கிறாள்?